ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் அவங்க குமுதம் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கேலாம் போயிட்டுருக்கீங்க பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லைங்க. கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை அந்த கோயில் தாங்க போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்னாடி யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் தான் உட்காந்துருக்காங்க. எங்கள் மாமனார் முன்னாடி போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படி ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன ஒரு பேட் நியூஸ் பார்த்திங்கன்னா, நாங்கள் வரும்போது போலீஸ் நிறைய நின்றுட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து நல்ல முகூர்த்த நாள் வரீங்களா, ரொம்ப கும்பல்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, பாதி தூரத்தில் எங்களை இறக்கி விட்டு சொல்லிட்டாங்க. டேஷியை ஓன் கார் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் மட்டும் இந்த பஸ் ஸ்டாண்ட்கிட்டே இறக்கி விட்டாங்க. அதனால் நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அத்தை தம்பி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து பாப்பா தூக்கி போயிட்டுருக்காங்க. சரி, எங்கள் அத்தைக்கு வந்து பசி தாங்க முடியாது. சரி போய் அவங்க ஹோட்டலில் சாப்பிட சொல்லி விட்டுட்டு நாங்கள் போய் மொட்டை அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா, அப்புறம் எங்கள் வீட்டுக்கார், அப்புறம் பார்த்திங்கன்னா என் பாப்பா குட்டி, அப்புறம் நானும் பின்னாடியே போயிட்டுருக்கேன். வாங்க எப்படி மொட்டை அடிக்கலாம் பார்க்கலாம். இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு இடத்துல போய்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வரலையாம்மா, அன்றைக்கி லீவாம்மா. பக்கத்தில் அவங்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் சரி மொட்டை அடிக்கலாம். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப கும்பலுங்க, செம்ம கும்பல். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நல்ல வேலை சீக்கிரமாக வந்தோம் நாங்கள். அப்போவுமே எங்கள் வீட்டுக்கு அவசரம் பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப கும்பல் வரப்போகுது, எல்லாம் க்யூன்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. வண்டியில் வந்தனால சீக்கிரமாக வந்துட்டோம். இன்னும் பஸ்ஸில் வர மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு வழியாக உட்காந்தாச்சு. பாப்பா சமத்தாக இருந்தாங்க. காது ஊற்றும் மாதிரி தான் இருந்தாங்க. நான் முன்னாடி வெட்டும்போது மொட்டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி இறக்கும்போது அழுதுட்டாங்க.
அதை அப்படியே வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எங்கள் அண்ணனை ஒத்து பார்த்துட்டு இருந்தாங்க வேறு, யாரா அதை புதுசாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கல, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அழுகலை எவ்வளோக்கும். கெலமாண்டே அச்சடா அச்சடா. ஏய் ஏய் உங்கள மாட்டியா? ஆறுங்க உங்கள மாட்டே. ஆனால் அவ்வளோ சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க, பார்த்து பொறுமையாக வெட்டினாங்க. அப்பயுமே ஒரு கிராட்ச் விழுந்துச்சு பாப்பாவுக்கு. வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் ஃபோன் பார்ப்பான்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் ஃபோன் பார்க்கல. ஏதோ பண்ணுறாங்க, மசாஜ் பண்ணுறாங்க போல இருக்கு நமக்குன்னு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தா. கடைசியில் தான் அவள் கத்தியை பார்த்துட்டு அழக ஆரம்பிச்சா. ஒன்றும் மாட்டே, சரி மாட்டே. என்னாச்சு பாப்புக்குட்டிக்கு? பாப்புக்குட்டிக்கு என்னாச்சு? பாப்புக்குட்டி யாது? மொட்டை பாப்பா வருது, மொட்டை பாப்பா வருங்க. அச்சடா பச்சுக்கிட்டே. பாப்புக்குட்டிங்களா? என்ன பண்ணுங்க பாப்புக்குட்டி? பாப்புக்குட்டி மொட்டை அடிக்குது, பொங்கு குட்டி மொட்டை அடிக்குது. ஆமாவா அது? சரிம்மா சரிம்மா. கொஞ்ச நேரத்தில் தான் அழுவாங்க பாருங்கள். அப்போ தாங்க அவங்க கத்தியே ஒரு வழியாக மொட்டடிக்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அத்தையை மாமா வீடியோ எடுத்துகிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் கையை கொத்துக்கிட்டு அப்போ மொட்டடிக்கிறது காது குத்துக்கு மலைக்கு போனோம். மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க மலைக்கு போகலாம், காது குத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓன் கார் மட்டும் தான் விட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் வரிசையில் கார் போணுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பஸ்ஸு பாருங்கள், க்யூ எவ்வளோ க்யூ நிற்கிது மட்டும் பாருங்கள். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கின்னு பார்த்து. நாங்கள் போன நேரமும் என்னமோ தெரில, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் காது குத்துறதுக்கோசரம் போகிறதுக்கு அந்த டாக்ஸி புக் பண்ணி போனோம். இப்போ காது குத்துறது மலைக்கு தான் போயிட்டுருக்கோம், மலை மேலே போயிட்டுருக்கோம். என்ன மாதிரி வாங்க பாப்பாவுக்கு காது குத்த போகலாம். பாப்புக்குட்டி கொஞ்சம் அழுவி நிப்பாட்டாங்க காரில் போகணும். ஓமாடி 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 ஓமாடி. கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. எங்கள் மாமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா முன்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாடி இறங்கலாம் பார்த்தாங்க. ஒரு டிரைவர் இந்த கொஞ்சம் தூரம் பக்கத்தில் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. மலையிலேருந்து மேலே வரத்துக்கு 550 ரூபா காசு வாங்கினாங்க. அதுதாங்க பெரிய
காது குத்துறதுக்கு மலைக்கு வந்தாச்சுங்க. இப்போ காது குத்துறதுக்கு மாமா மலையில் உட்கார வச்சாச்சு. காது குத்த போகிறாங்க. பாப்பாவுக்கு காது குத்த போகிறாங்க. பாப்பு குட்டி அழக போகிறா. பாப்பாவுக்கு காது ஒரு வழியாக குத்தியாச்சுங்க. கோயிலுக்கு அடிவாரத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க. பாம்பாட்டி சித்தர் கோயில்னு சொன்னாங்க. அந்த கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் பாப்பா எப்பயும் போல் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இந்த நாள் எப்படி தாங்க போணுச்சு, உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். மறக்காம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.